ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 24. இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 9/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 9/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. தன்னுடைய தனிப்பட்ட ரகசியத்தை தயவுசெய்து யாரிடம் பகிராதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. செய்கின்ற வேலை பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் பணிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு பெயர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலம் மனதில் உலுக்கி வந்த பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக பிறக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிகளை ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிறைவேறும். நீண்ட நாளாக கவலைகள் உங்களை விட்டு போகும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட செயல்கள் எல்லாமே நல்லபடியாக தடைகள் எல்லாமே நடந்து முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக எனக்கு குறைக்கும். மனதளவில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். உற்றார் உடன் பிறந்தவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்தும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். வீடுகள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு எதிராக யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் எல்லாமே உங்களுக்குள் திரும்பி மீண்டு வந்து உங்களுக்கு அடங்கி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்குமே எதிலுமே திட்டமிட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய நாள். திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டான ஒரு நல்ல நாள். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழல் கிடைக்கும். புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகும். அதே போல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில் நீங்கள் தீர்வு காண்பதற்கு முயல்வீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தடைபட்ட வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார உயர்வு கண்டிப்பாக உயரும்.
அதே போல் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் போன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் கம்பெனி வச்சுருக்கவங்க, முதலாளிகள், தொழிலாளிகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க, போட்டிகள் குறையும், லாபங்கள் 1க்கு 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு முன்கோபம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக வெற்றிகரமான நாளாக இருக்கும். உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அமைதியாக இருங்களேன், விட்டு கொடுத்து போங்களேன். அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்க வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் விஷயங்களை மாத்திரம் பொறுமையாக இருக்கணும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே போல் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. திடீரென்று செலவுகள் வரும், முதல்ல திட்டமிட்டு கொள்ளுங்கள். கனிவாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஒரு வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் விற்காத இடங்கள், விற்காத பொருட்கள் எல்லாமே இன்று விற்று தீரும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். அதே போல் அரசாங்க ஊழியர்கள் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். சகோதரருடைய ஒத்துமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தை நீண்ட நாள் தடைபட்டிருந்தால் நீங்கள் நல்லபடியாக முடியும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்கள் சிந்தனையில் கவலைகள் போய் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தீரும். அதே சமயத்தில் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பதிப்புகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன லாபங்கள் அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அனைத்து ராசினர்களுக்கும் இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணுன்ட்டு இறைவன்கிட்ட மனதில் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.